இன்றைக்கி வீடியோவில் இந்தியன் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருந்துச்சு, யூஎஸ் மார்க்கெட்டில் என்னென்ன இஷ்யூஸ், அப்புறம் இம்பார்ட்டண்ட் நியூஸ் இன் யூஎஸ் மார்க்கெட் அண்ட் இந்தியன் மார்க்கெட் அண்ட் சம் லேட்டஸ்ட் நியூஸ் இன் ஷேர்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நிஃப்டி ஒரு கட்டத்தில் காலையில் 23,000 கீழே போயிட்டு அப்புறமேட்டு கொஞ்சம் டிஏஎஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அரௌண்டு 257 பாயிண்ட்ஸ் அப்பில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 23,408 க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி. ஸோ இன்றைக்கி எல்லா செக்டருமே மார்ஜினலி அப். எனர்ஜி அண்டு பிஎஸ்சி ஒரு 1.5% கீழே டவுனாக இருக்குது. மற்றபடி மார்னிங் நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இப்போயும். இன்றைக்கும் எஃப்ஐஐஸ் 9,000 கோடிக்கு மேலே விற்றுருக்காங்க அண்ட் டிஏஐ 12,000 கோடிக்கிட்ட வாங்கியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டு 200 பாயிண்ட்ஸ்க்கு மேலே அப் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸ்டாக்ஸ் டு வாட்ச் அண்ட் மார்ச் 17ன்னு ஒரு 4 ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸ், ஜிஎம்டிசி, என்எம்டிசி, சன்ஃபார்மா. ஸோ இந்த இதில் சன்ஃபார்மா கொஞ்சம் காஸ்ட்லி. டாடா மோட்டர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஜிஎம்டிசி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பெருசாக. ஸோ என்எம்டிசி கொஞ்சம் ரேலி ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு 50 லெவலில் நல்ல ப்ரைஸ் டு கன்சிடர். யூஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் 100 இன்றைக்கி நல்லாவே அப்பில் இருக்குது. ஸோ 24,680க்கு மேலே இதாகிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்ஸ் அப்பில் ட்ரேட் ஆகிக்கிட்டுருக்கு. நாளைக்கு இந்தியன் மார்க்கெட்டும் நல்லா பண்ணணும்னு நம்புவோம். ஹோல்ட் பண்ணுற எல்லா யூஎஸ் ஸ்டாக்ஸுமே இன்றைக்கி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஹோண்டா மட்டும் கொஞ்சம் டவுனாக இருக்குது. ஸோ ஹோண்டா என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டாவுடைய இவி சேல்ஸ் ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அவங்களுடைய இவி சேல்ஸ் டார்கெட்டை குறைச்சிருக்காங்க. ஸோ தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஹைப்ரிட். ஸோ அந்த ஹைப்ரிட் கார்ஸை பண்ணி அதிலேருந்து மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் எதுவும் யூஎஸ் மார்க்கெட்டில் வாங்கலை. எதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ மேபி QQM இன்னும் கூட 600க்கு கீழே போச்சுன்னா கொஞ்சம் கன்சிடர் பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். பேங்க் ஆஃப் அமெரிக்கா வார் ப்ரொலாங் ஆச்சுன்னா ஆயில் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும். இதனால் எக்கனாமி வீக்கன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்டுக்கு 340 crores ஆர்டர் வந்திருக்கதா சொல்கிறாங்க. அதனால் இது ஃபோக்கஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் ஏர்லைன் இண்டஸ்ட்ரீஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி. பெட்ரோல் காஸ்ட்லி, அங்கே பயணிக்கிறவங்க காஸ்ட்லி, எல்லாமே காஸ்ட்லி பிஸ்னஸ். ஸோ இதை டச் பண்ணாமல் இருக்கிறதே நம்மளுக்கு சேஃப். ஸோ டீப் இண்டஸ்ட்ரிகிட்டேருந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ டீப் இண்டஸ்ட்ரி அத்வைத் க்ரீன் எனர்ஜியோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஸோ NTPC, SCCI, IOC, HPCL, BPCL போன்ற கம்பெனிக்கிட்ட இருந்து